நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீங்கள் உங்களுடைய மொபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் பயன்படுத்துவீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் போது நேரம் தான் வீண் விரயமாகும். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. நான் என்னுடைய ஃபோனில் ஸ்டில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அந்த அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஒருவேளை உங்களுடைய ஃபோனில் இந்த அப்ளிகேஷன் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நிறைய சின்ன சின்ன விஷயங்களை ஈஸியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தில், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தான் இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்கை கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கான சூப்பர் ஸ்டேட்டஸ் பார் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. லீகலாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த அப்ளிகேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேரை சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா, உங்கள் ஃபோனில் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் என்ன வேணும்னு முடிவெடுக்கலாம். நான் இந்த வீடியோவில் இந்த சூப்பர் ஸ்டேட்டஸ் பாரை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த சூப்பர் ஸ்டேட்டஸ் பாரில் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லிவிட்டு அதில் நம்முடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக வரக்கூடிய வீடியோவில் நான் சொல்லுவேன். இதில் ஃபோனோட பிரைட்னஸ், அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெஸ்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன், இந்த மாதிரி மிகவும் யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நம்ம இந்த ஒத்த அப்ளிகேஷனில் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம், வித்தவுட் மொக்கை, வித்தவுட் போரிங், வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டேட்டஸ் பார். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், பயன்படுத்தி பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஃபோனில் எந்தவித பக்ஸும் ஏற்படலை, தெளிவாக இருக்குது. நான் அதிகமாக இந்த அப்ளிகேஷன் எதுக்காக பயன்படுத்திருக்கேன்னா, ஃபோனோட இந்த ஸ்க்ரீனை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது, அதுக்காக நான் பயன்படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாட்டம் ரைட்ல கார்னர்ல பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டேட்டஸ் பார், இதை நீங்க டேப் பண்ணி ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், அன்றாட நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள், அதை இந்த சூப்பர் ஸ்டேட்டஸ் பார்ல பயன்படுத்து. ஒன்று கெஸ்டர்ஸ், அதை நம்ம டேப் பண்ணுவோம். டேப் பண்ணிட்டு எனேபிள் கெஸ்டர்ஸ், கண்டிப்பா இது ஆஃப்ல இருந்தா இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, ஒவ்வொரு விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. டிராக் ஆக்ஷன், சிங்கிள் டேப், டபுள் டேப், லாங் பிரஸ், ஸ்வைப் லெஃப்ட், ஸ்வைப் ரைட், குயிக் எக்ஸ்பேண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த ட்ராக் ஆக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து சிங்கிள் டேப், அதை நீங்கள் டேப் பண்ணி உள்ளே போங்க. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணணுமா, அது இருக்குது. ஸ்க்ரீன் ஷாட் எடுக்கணுமா, அது இருக்குது. ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்குது, அது வேணுமா, அது இருக்குது. பவர் ஆஃப் டயலாக், அதாவது நீங்கள் பிளக்இன் பண்ணும்போது அதோட டயலாக் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணுமா, அது இருக்குது. பேக் பட்டன், அது டிஸ்பிளே ஆகணுமா, ஹோம் பட்டன், ரீசென்ட்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணலாம். ஃப்ளாஷ் லைட், டாகிள் ரொட்டேஷன், இந்த ரெண்டு இது மட்டும் தான் நீங்கள் பயன்படுத்த முடியாது. ஏன்னா அதுக்கு சம் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ண வேண்டி வரும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். டாகிள் டு நாட் டிஸ்டர்ப், அதை நீங்கள் இது பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும், செட் பிரைட்னஸ், இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு. நான் என்ன பண்ண போகிறேன், வழக்கமாக ஸ்க்ரீன் ஷாட் தான் எடுக்க போகிறேன். அதை நான் செலக்ட் பண்ணிட்டேன் பாருங்க, ஸ்க்ரீன் ஷாட். அதுக்கப்புறம் டபுள் டேப், டர்ன் ஆஃப் ஸ்க்ரீன், அதில் நான் டர்ன் ஆஃப் ஸ்க்ரீன், அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் லாங் ப்ரெஸ், லாங் ப்ரெஸ்ஸில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நான் செட் பிரைட்னஸ், இந்த செட் பிரைட்னஸை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் நீங்கள் ஸ்க்ரீனில் லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. டாப் கார்னரில், அதாவது நீங்கள் இந்த கடிகாரம், அப்புறம் கேமரா ஐக்கான், அதுக்கப்புறம் டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட பெர்சன்டேஜ் எல்லாம் தெரியும் பார்த்தீங்களா. அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஒரு விரலில் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இதில் எது செலக்ட் பண்ணீங்களோ அது ஒர்க் ஆகும். எல்லாமே அந்த இடத்துல நீங்கள் பண்ண வேண்டிடும். இதுக்கு பேர் தான் கெஸ்டர்ஸ், சரிங்களா. இந்த கெஸ்டர்ஸை நீங்கள் பயன்படுத்துங்க. அடுத்து இண்டிகேட்டர்ஸ், அதை நம்ம டேப் பண்ணி உள்ளே போவோம். இதில் ஸ்லைடர் இண்டிகேட்டர், செட்டிங் டாகிள், இது எதுக்குன்னா நீங்கள் பிரைட்னஸை கூட்டவோ குறைக்கும் போது இந்த மாதிரி உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். உதாரணத்துக்கு நான் காட்டுறேன், பாருங்கள், காட்டுதான் உங்களுக்கு. இதான் இண்டிகேட்டர், எத்தனை பர்சன்டேஜில் நீங்கள் பிரைட்னஸை கூட்டுறீங்க குறைக்கிறீங்க அப்படின்ட்டு. இது இண்டிகேட்டர். செட்டிங் டாகிள் எதுக்குன்னா, நீங்கள் உங்கள் ஃபோனை லேண்ட்ஸ்கேப் மோடில் வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பாட்டம் ரைட்டில் கார்னரில் உங்களுக்கு இந்த டாகிள் டிஸ்பிளே ஆகும். அப்போ ஷோ இண்டிகேட்டர், இது ஆஃபில் இருந்தால் இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாட்டமோட கார்னரில், ஃபோனோட பாட்டமோட கார்னரில் உங்களுக்கு இந்த டாகிள் டிஸ்பிளே ஆகும். ஸோ அது ஒன்று. இப்போ ரெண்டு விஷயங்களை பார்த்துட்டா, அடுத்து மெயின் ஸ்லைடர், அதை நாங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும் போது பிரைட்னஸ் மெயின், அதுக்கப்புறம் வால்யூம், நோட்டிஃபிகேஷன், இது எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிக்கலாம். அப்படி இந்த மாதிரி மாற்றிக்கலாம்.
ஆட்டோ சேஞ்ச் மெயின் ஸ்லைடர், ஸோ இது எனேபிள் பண்ணிக்கலாம். அது இந்த மாதிரி இது ஒரு செட்டிங்கு. அதுக்கப்புறம் டிக்கர் டெக்ஸ்ட், அது முக்கியமானது. மேலே பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி உங்களுக்கு மேலே வந்து ஸ்டேட்டஸ் பாரில் டிஸ்பிளே ஆகிக்கிட்டே இருக்கும், அதாவது நோட்டிஃபிகேஷன். ஸோ அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸ் பார், டிக்கர் டெக்ஸ்ட், இதை நீங்கள் இப்படி ஜஸ்ட் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சூப்பர் ஸ்டேட்டஸ் பார் இருக்குதுங்களா, அதை நீங்கள் எனேபிள் பண்ணி அலோ கொடுத்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சுதா? இப்போ என்ன பண்ணுங்கள், ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா டாப்பில் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகிக்கிட்டே இருக்கும். செமல இதே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஒரு செட்டிங். அடுத்து ஸ்டேட்டஸ் பார் சேஞ்ச் பண்ணலாம். இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி இங்கே சேஞ்ச் பண்ணலாம். எப்படி சேஞ்ச் பண்ணுறது? உங்களுக்கு வந்து மாடிஃபை, ஏதாவது மாடிஃபை பண்ணால் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஏரோப்ளேன் மோடு டிஸ்பிளே ஆகணுமா, அதை டிஸ்பிளே பண்ணலாம். இல்லை தேவையில்லைன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேட்டரி லைஃப், பேட்டரியோட லைஃப், அதோட பாரம் வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணுமா, எப்படி டிஸ்பிளே பண்ண மேலே பாருங்கள், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த லென்த்தை, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஆஃப் செட், இந்த மாதிரி ஆஃப் செட். அப்புறம் எப்படி லெஃப்ட் லைனா ரைட் லைனா சென்டர் அப்படின்னு, இந்த லைன் வந்து எப்படி சென்டரில் இருக்குமா ரைட்டில் இருக்குமா லெஃப்ட்டில் இருக்கணுமா, அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அனிமேட் வைல் சார்ஜிங். ஸோ அதாவது உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது ஒரு அனிமேஷன் மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும், ஒரு அலை மாதிரி. அது வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் கலர், என்ன மாதிரி கலரில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும், மேலே ரெட்டில் ஒன்றா ரெட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்சுது, ரெட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். மற்ற எல்லாமே உங்களுக்கு ப்ரைஸ், இந்த மாதிரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லோ ஹை கலர்ஸ், அது வந்து ப்ரைஸ். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராஸ், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு பேடிங், குயிக் செட்டிங்ஸ், வைப்ரேட், ஃபோனை வந்து வைப்ரேட் பண்ணணுமா ஒவ்வொரு வாட்டி நீங்கள் ஏதாவது பண்ணும்போது, ஸோ அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸ்மூத் பிரைட்னஸ், அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 7 செட்டிங் இருக்குது. இந்த 7 அருமையான செட்டிங்கை உங்களுடைய ஃபோனில் தினமும் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை வந்து இதில் அமைச்சிருக்காங்க. தேவைப்பட்டால் அதை வந்து செலக்ட் பண்ணி உங்கள் ஃபோனில் பயன்படுத்தலாம். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. இந்த சூப்பர் ஸ்டேட்டஸ் பாரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக இது முழுக்க ஒரு ஃப்ரீ அப்ளிகேஷன் இல்லை, நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ஃப்ரீயாக கிடைக்குது. அதை நீங்கள் பயன்படுத்தலாம். கொஞ்சம் டீப்பாக உங்கள் ஃபோனில் நீங்கள் பயன்படுத்தணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னா பர்ச்சேஸ் இருக்குது, உள்ளே போயிட்டு நீங்கள் சம் அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி அந்த செட்டிங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் ஃபோனில் பயன்படுத்த முடியும், அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே ஒரு கமெண்ட் செக்ஷனுக்கு பதிவு பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் தடவை இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலையே இல்லை.